ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் இயர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதுலேயும் இந்த மாதிரி தொழில் அமைப்புகளில் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. அதை தான் மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதில் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதுலேருந்து நம்ம இப்போ ஒரு ஷார்ட்கட்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிக், டான்சி, டிட்கோ, டான்சிட்கோ, ஷிப்காட், மெப்ஸ், எஸ்இசெட் அந்த ஆர்டர்ஸில் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம 1949 டிக்னா வந்து ஆக்சுவலாக 9 அப்படின்னா நம்ம 9 தாரான்னு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு 1னா ஃபஸ்ட்டு, 2னா ஆசிலேஷன், அதாவது இதுவா அதுவான்னு வச்சுருக்கோம். 3 அப்படின்னா வந்து தேர்ட் பர்சன், 4 4 சைடும், 5 அப்படின்னா அஞ்சுவோம், பயம் அது மாதிரி வச்சுருப்போம். 6னா அருவை போடுறது அப்படின்னு வச்சுருப்போம். இதே 7னா தலை தோனி, 8னா சுற்றிக்கிட்டே இருப்போம். 8ங்கிறதே சுற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சுற்றிக்கிட்டே இருப்போம். 9 அப்படின்னா 9 தாரா, 10 அப்படின்னா குத்து, அப்படி இல்லைன்னா வந்து 0 அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லைன்னு வச்சுருப்போம். ஓகே, இப்போ இதை வச்சு பார்ப்போம். டிக் அப்படின்னா 9 தாரானா டிக், ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். அதே டான்சி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். டான்சி மீன்ஸ் இங்கே 65ன்னு இருக்குது. அதாவது 65 நம்ம எப்படி சொல்லணும்னா ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அது கொடுத்து டான்ஸ் ஆட சொல்கிறாங்க டான்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஆரஞ்சு அப்படின்னா ஆரஞ்சு கொடுத்து டான்ஸ் ஆட சொன்னால் திட்டிட்டு போயிடுவாங்க. டிட்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, டிட்கோ. இங்கே டிட்கோ 1965. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டான்சிட்கோனா ஒன்றும் இல்லை, டான்ஸ் ஆடும் போது திட்டிட்டு போயிடுவாங்க. இங்கே ஃபஸ்ட்டு திட்டிட்டு போயிடுவாங்க டிட்கோ. டான்ஸ் ஆடும் போது திட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை, டான்ஸில் எதுவுமே இல்லை அப்படின்னா டான்ஸ் ஆடும் போது திட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ 0. நெக்ஸ்ட் வந்து காட்னா மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெல்லிங் வேறையாக இருக்கும். நம்ம வந்து இங்கே காட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயத்த பண்ணுறோம், ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா மாட்டிப்போம். அதுதான் காட் அப்படின்னு போட்டுருவோம், ஷிப்காட். அடுத்து மெப்ஸ், அதாவது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு இருக்கும். மெட்ராஸ் அப்படின்னு வந்தாலே என்ன பண்ணுவோம், சுற்றிக்கிட்டே இருப்போம், 4 சைடும் சுற்றுவோம், அதாவது சுற்றிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, அதுதான் 8. எப்பங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 சைடும், அதனால 84. ஓகே, அடுத்து சிறப்பு பொருளாதார மன்றம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா வந்து ஸ்பெஷல் அப்படின்னா 2000, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, ஸ்பெஷல் அப்படின்னா 2000 ரூபாய் இருந்தால் அது வந்துட்டு ஸ்பெஷல். அப்படி இல்லைனாலும் 2K கிட்ஸ்னா ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இன்னொரு டைப்லேயும் கொஷின்ஸ் கேட்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட அப்ரிவியேஷன். ஸோ அதுலேருந்தும் மேக்ஸிமம் இங்கிலீஷில் படிங்க. நானே வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் ஆனால் வந்து இந்த இடத்த நான் இங்கிலீஷில் படிக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அந்த டைப்பில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. டிட்கோ அது மாதிரிலாம் கொடுத்துட்டு அப்ரிவியேஷன் இங்கிலீஷில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணுங்கன்னெலாம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். இப்போ டிக் அப்படின்னா வந்து என்னென்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு வரும். ஓகேங்களா, இதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டான்சினா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். அடுத்து டான்சிட்கோ அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஷிப்காட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் மெப்ஸ் மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். எஸ்இசெட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.